வெல்கம் டு யுவாஸ்னி பயாலஜி தமிழ். நம்ம போன வீடியோல பாத்தீங்கன்னாக்க நம்ம இப்போ 2026ல இப்ப ரீநீட் நடந்த எக்ஸாம்ல பயாலஜில இருந்து எந்தெந்த சாப்டர்ஸ்ல எத்தனை கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதுல 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடியதுல அந்த 5 யூனிட்லயும் எந்தெந்த சாப்டர்ஸ்ல இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறத மொத்தம் 19 சாப்டர்ஸ் இருந்துச்சு. அது எல்லாத்துலயுமே எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா. இன்சைட் 12th ஸ்டாண்டர்ட்ல இருந்து எந்தெந்த யூனிட்ல எத்தனை கொஸ்டின்ஸ் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா 12th ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்கன்னா 39 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இதுல மொத்தம் 5 யூனிட்ஸ். அந்த 5 யூனிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட் பாத்தீங்கன்னாக்க இந்த 6th யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். 6th யூனிட் வந்து ரீப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் 20th சாப்டர் பாத்தீங்கன்னாக்க செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட் அதுல இருந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து 21st சாப்டர் பாத்தீங்கன்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அதுல இருந்து 4 கொஸ்டின்ஸ். அண்ட் 22nd சாப்டர் பாத்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அதுல இருந்து 3 கொஸ்டின்ஸ். டோட்டலா இந்த 6th யூனிட்ல பாத்தீங்கன்னாக்க 11 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனிட் 7ல இருந்து ஜெனடிக்ஸ் இதுல இருந்து பாத்தீங்கன்னா 12 கொஸ்டின்ஸ். ஏன்னா இந்த 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட் அதிக இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த யூனிட்ல இருந்து தான் அதிக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரி, இதுல பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ் இதுல பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது 24th சாப்டர் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சூப்பரான சாப்டர். ரொம்ப சூப்பரா பார்ப்போம் நம்ம இந்த கிளாஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்டர், இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். இதுல பாத்தீங்கன்னாக்கா 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எப்பவும் இதுல அதே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த டைம் வந்து சரி ரீநீட் அப்படிங்கிறனால பசங்க எல்லாமே கொஞ்சம் அப்செட் ஆயிருந்தீங்கல்ல. ஃபர்ஸ்ட் டைம் நல்லா எழுதிருக்கோம், இந்த டைம் என்ன பண்ணணும் என்னோட இதுல இருந்து கொஞ்சம் அதிகம் வந்தா நீங்க அப்செட் ஆயிருந்தீங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகேவா. அடுத்தது நீங்க கஷ்டப்படாம அப்செட் ஆகாம எழுதணும் அப்படிங்கிறதுக்காகவே ஃபாலோ பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் 25th சாப்டர் எவல்யூஷன்ல இருந்து பாருங்க 7 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா. எப்போதும் அதிகமா மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல வரும். எவல்யூஷன் சாப்டர் ரொம்ப சின்ன சாப்டர், அதுல கம்மியா தான் வரும். பட் இந்த பாருங்க அதுல இருந்து அதிகமா கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியா நீங்க அட்டென்ட் பண்ற மாதிரியே இருந்துச்சு எல்லா கொஸ்டின்ஸுமே. நெக்ஸ்ட் யூனிட் நம்பர் 7 பயாலஜி இன் ஹியூமன் வெல்ஃபேர் அதுல 2 சாப்டர் இருக்கும். 26th சாப்டர் பாத்தீங்கன்னா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். 27th சாப்டர் பாத்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். 26th ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்ல பாத்தீங்கன்னா 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 27th மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின். டோட்டலா இந்த யூனிட்ல 5 கொஸ்டின்ஸ் பாருங்க. சின்ன யூனிட் தான். அதுல இருந்தே பாருங்க 5 கொஸ்டின்ஸ். நீங்க 5 கொஸ்டின்ஸா 2 கொஸ்டின்ஸா 1 கொஸ்டினாலாம் பார்க்க கூடாது. சரியா. அதாவது ஒரு கொஸ்டின்னா 1 into 4 எத்தனை மார்க் அப்படிங்கிறத பாருங்க. 5 into 4 அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. 20 மார்க்குக்கு வந்துருக்குது. 20 மார்க் நீங்க அதுல இருந்தே எடுக்கிறீங்க. சரியா. 1 hour உட்காந்தாலே போதும் இந்த 2 சாப்டரையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்தது யூனிட் நம்பர் 9 பயோடெக்னாலஜி. பயோடெக்னாலஜின்னு பாத்தீங்கன்னாக்கா டோட்டலா 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கு. சரியா. இதுல 2 சாப்டர்ஸ் வந்து பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் இதுல இருந்து 3 கொஸ்டின்ஸ். பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் அதுல இருந்து 2 கொஸ்டின்ஸ். டோட்டலா 5 கொஸ்டின்ஸ். 5 into 4 20 மார்க் பாருங்க. இது பாத்தீங்கன்னாக்கா உட்கார்ந்தாக்கா 1 hour முடிக்கிற சாப்டர்ஸ் இது 1 hour படிச்சு முடிச்சிடலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நடத்தினதுக்கு அப்புறம் நீங்க 2 டைம் ரீகால் பண்ணிட்டு அடுத்தெல்லாம் டெஸ்ட்டுகளும் உட்கார்ந்தீங்கன்னாக்கா படிச்சு முடிச்சிடலாம் 1 hourல. அதுல இருந்தே பாத்தீங்கன்னா டோட்டலா 20 மார்க்குக்கு வந்துருது. அடுத்தது பாத்தீங்கன்னா யூனிட் 10ல பாத்தீங்கன்னாக்கா டோட்டலா 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது ஈகாலஜி யூனிட். ஓகேங்களா. இப்ப இந்த 13 சாப்டர் பாத்தீங்கன்னா ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் அதுல இருந்து 2 கொஸ்டின்ஸ் வந்திருக்குது. ஈகோசிஸ்டத்துல இருந்து 2 கொஸ்டின்ஸ் அண்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் ஈக்குவலா 3 சாப்டர்ஸ்க்கும் ஈக்குவல் ப்ரிப்பரேஷன் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு சாப்டர்ல இருந்தும் 2 கொஸ்டின்ஸ். டோட்டலா 6 கொஸ்டின்ஸ். இப்ப பாருங்க டோட்டலா 12th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5 யூனிட்ஸ்ல இருந்தும் 39 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ 11th சாப்டர்ல நம்ம பார்த்தோம். டோட்டலா 5 கொஸ்டின்ஸ் 5 சாப்டர்ஸ்ல இருந்தும் 5 யூனிட்ஸ் அண்ட் 19 சாப்டர்ஸ்ல இருந்து எத்தனை கொஸ்டின் வந்துருச்சு 51 கொஸ்டின்ஸ். 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 51, 12th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 39. டோட்டலா உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் 90 கொஸ்டின்ஸ் உங்க என்சிஆர்டி கேட்டிருக்காங்க. ஓகேவா. இப்போ இதோட நம்மள இந்த சாப்டர்ஸ்ல எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற இந்த வீடியோஸ் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னாக்கா சம் ஒவ்வொரு சில சம் கேட்டிருக்காங்க பாத்தீங்களா, அதெல்லாம் டெரிவேட் பண்ணி நம்ம வீடியோ போடுவோம். அடுத்தது நீங்க எல்லாருமே இதை பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா கமெண்ட்ஸ் போடுங்க. நீங்க போடக்கூடிய அந்த கமெண்ட்ஸ் உங்களோட இன்ட்ரெஸ்டா போட்டுதான் நம்ம கிளாஸ் போகலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும்.
இது எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் எழுதி வச்சுக்கோங்க. உங்க கண்ணுல படுற மாரி எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் வந்து நீங்க அந்த நோட்ட திருப்பி எந்தெந்த யூனிட்ல இருந்து எத்தன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு, அப்போ நீங்க ஒவ்வொரு யூனிட் படிக்க போகும் பொழுதும் இத எடுத்து பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து இத்தன கொஸ்டின்ஸ் இந்த டைம் அதிகமா வந்தா நம்மளுக்கு இன்னும் லக்கு தானே. அப்ப இது இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீங்க படிக்க போகும்பொழுது இத எடுத்து எடுத்து பார்த்துட்டு படிக்க போனீங்கன்னாக்க, நீங்க படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே இல்லனாலும், ஏய் இதுல இருந்து இத்தன கொஸ்டின் வந்திருக்கே, அப்ப நம்ம இத படிப்போம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் உனக்கு இருக்கும். நீ இன்ட்ரெஸ்ட்டா படிக்க ஆரம்பிச்சுருவீங்க. ஓகேங்களா? நம்ம நம்ம சென்டர் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்கு. நம்ம டைரக்ட் கிளாஸும் இருக்குது. பசங்க எல்லாருமே ரிப்பீட்டர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேருமே தனித்தனி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாக்க, நீங்க இங்க வந்து படிக்கலாம். நம்ம வந்து இது மாரி கிளாஸும் போடுவோம். ஓகேங்களா? தேங்க் யூ.